ஓகேங்க சார். ஓகே. Payment was go to the payment option. We can payment for our prepayment. Okay. Click the tab and create the payment. And we have to mention supplier. Our supplier name is supplier Global Supplies Inc. Okay. So site also can default and distribution our bank account and our payment process profile. We have to add the prepayment. Restore prepayment. Mm, Save close. Okay. Payment 34 has been created. And go to the invoice. Go to the manage invoice option. Search. Align. So align. Okay. 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 This invoice is already paid. Correct. Save close. And then next. So now we can see how to take for reports for payable. Okay. So go to the tools and click the schedule scheduled process and click the new process. The loading and okay, if you have search accounts payable report verification unit. I'll show.
This one. Payable invoice register. Okay. Say okay and give our details for our report. Global, global. Okay, and okay, submit. And number is 887652. This one completed, succeeded. Okay, this is our payable invoice registers. How many we did? How many we did? We can see here. Okay, so this is payable invoices processed. Yeah, accounted is processed. It's validated and it's paid like that. Okay. ஓகேப்பா, Unprocessed. எல்லாம் வருது இல்லை நம்ம போட்டது. ஆகுது சார். ஓகே, அப்போ ஏஆர் ஆரம்பிப்போமா? கிளாஸ். So we have to go first. ஸோ ஏஆரோட ஃபர்ஸ்ட் செட்டப்ல சிஸ்டம் ஆப்ஷனா? ஆமாம் சார், சிஸ்டம் ஆப்ஷன்ஸ். இங்கேயும் சிஸ்டம் ஆப்ஷன் தானா? ஆக்டோல Disable system option. So we already did. பண்ற சொல்லிட்டு பண்ணப்பா. ஃபர்ஸ்ட் பிசினஸ் யூனிட் அட்டாச் செலக்ட் பண்றோமா? ஆமா சார். இல்ல சார், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். ம், சோ இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண வியூக்கு நம்ம திரும்பி கிரியேட் பண்ண முடியாது. சிஸ்டம் ஆப்ஷன்ங்கிறது ஒன்னே ஒன்று தான் எடுத்துக்கும். ஓகே ஓகே. அது நம்ம என்னன்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் கிரியேட் பண்ணி. பண்ணதால ஓகே. சோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணதால நம்ம சர்ச் பண்ணி நம்ம அதை எடுக்கணும். அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த 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 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கஸ்டமரோட அந்த இதுக்காக தான். ஓகே. ஸோ இன்வாய்ஸ் வந்து 15,000 கீழே இருக்கிற அமௌண்ட்லாம் ஸ்பிளிட் அமௌண்ட். இது ஒரு இன்வாய்ஸா வந்து குரூப் ஆகும். குரூப்பிங்காக தான் இது அந்த பர்பஸ். அண்ட் திஸ் ஒன் ஆல்சோ. ஓகே. அண்ட் அப்ளிகேஷன் ரூல் செட் வந்து எப்படி ஆகணும்? லைனா லைக் இப்போ ப்ரோரேட் ஆள் கொடுத்தோன்னா அது லைன் அமௌண்ட்டா நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை எதுவும் கொடுக்க வேண்டாம். ஸோ அதுதான் ப்ரோரேட் ஆளுங்க கொடுத்துருக்காங்க. ஏதாவது நீங்கள் ஸ்பெசிஃபையாக லைன் லைன் ஃபர்ஸ்ட் வரணும்
டேக்ஸ் செகண்ட் வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ரூல் செட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் அமௌண்ட் பேஸ் பண்ணியா, இல்லை வந்து லைன் ஒன்லியா, இல்லை லைனு ஃப்ரைட்டு ஐட்டம் அண்ட் டேக்ஸை பேசிக் பண்ணியா, இல்லை லைனு டேக்ஸ் அண்ட் நாட் ஃப்ரைட் ஐட்டம் அண்ட் டேக்ஸ் இதை மீன் பேஸ் பண்ணியா. ஸோ இதை தான் நம்ம வந்து இன்வாய்ஸ் அமௌண்ட் தான் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 10,000 கொடுக்குறோன்னா அந்த பர்சன்டேஜ் வச்சு லைக் டேக்ஸோட பர்சன்டேஜ் வச்சு அது வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கும் இன்வாய்ஸ் அமௌண்ட் கொடுத்தா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அக்கௌண்டிங். ஸோ இங்கே அக்கௌண்டிங் வந்து நம்ம டிஃபால்ட்டாக இங்கே செட் பண்ணுறோம். டேக்ஸ் அக்கௌண்ட்டு, கிராஸ் கரன்சி அக்கௌண்டிங், ரவுண்டிங் அக்கௌண்ட்டு அண்ட் ரியலைஸ்டு கெயின் அக்கௌண்ட்டு, ரியலைஸ்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ஸோ தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ், இங்கே டேக்ஸ் இன்வாய்ஸ் பிரிண்டிங் ஆப்ஷன், டோட்டல் டேக்ஸ் ஒன்லி. ஓகே. இதில் நம்ம இங்கே வந்து ஐட்டம் டேக்ஸ், நம்ம அதான் டேக்ஸ் எப்படி வந்து பிரிண்டிங் ஆப்ஷன் இது வந்து எப்படி வரணும், டோட்டல் டேக்ஸ் ஒன்லி கொடுத்தாங்க, டோட்டல் ஒன்லி மட்டும். ஓகே. அண்ட் டாக்குமெண்ட் எப்போ ஜெனரேட் ஆகும்னா கம்ப்ளீட் ஆனது, எப்போ கம்ப்ளீட் ஆகுது ஸோ அப்போ ஜெனரேட் ஆனால் போதும் டிரான்சாக்ஷன். ஓகே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டெலிவரி அண்ட் ஸ்டேட்மெண்ட் டெலிவரி மெயில் யூசேஜ் கார்டு. ஓகே. அண்ட் இங்கே எதுவும் மேண்டட்ரி எதுவும் இல்லை. ஸோ குரூப்பிங் ரூல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பர்பஸ்க்காக. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருப்போம். இது வரல, நம்ம வேறு ரிஜிஸ்டர் கிரியேட் பண்ணதால இங்கே வரல. ஓகே. குரூப்பிங் ரூல் கஸ்டமர்ஸ் எப்படி குரூப் பண்ணுறது அந்த குரூப்பிங் ரூல் தான். ஓகே. அண்ட் தி மேக்ஸிமம் ஃபைல் அந்த லாக். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கிரெடிட் அந்த அப்ரூவல் தான், இது பில்லிங் ரெவன்யூ அந்த ஓரியன்டான இது தான். அண்ட் கேஷ் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஆட்டோ கேஷ் ரூல் செட். ஸோ இன்வாய்ஸ் மேட்சஸ் நம்ம இது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சார்ஜ் பேக் டியூ டேட் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து டெபாசிட் டேட்டா இல்லை என்டர் த டேட்டா, சார்ஜ் பேக் என்டர் பண்ண டேட்டா இல்லை ஓப்பன் இன்வாய்ஸ் டியூ டேட்டா. ஸோ நம்ம இங்கே வந்து ரெசிப்ட் டேட் கொடுத்துக்கிறோம். ஓகே. எப்போ வந்து நம்ம ரெசிப்ட் போடுறோமோ ஸோ அந்த அன்னைக்கு தான் டியூ டேட்டு நம்ம கொடுக்குறோம் சார்ஜ் பேக். ஓகே. இங்கே அக்கௌண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த இன்வாய்ஸ் பெர் கமிட்டுக்கு 100 அண்ட் 100 கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே இதே தான். நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ இட்ஸ் நாட் மேண்டரி எதுவுமே. ஸோ திஸ் 7 க்ளோஸ் அண்ட் டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் டைப். ஸோ நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண போகிறோம், டைப் கிரியேட் பண்ணுவோம், அடுத்து சோர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ டைப் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப், டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ அண்ட் ப்ரீபேமெண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிரான்சாக்ஷன் டைப்ஸ். ஓகே. ஸோ அதுதான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கஸ்டமர் பில்லிங். ஓகே. ஸோ டைப் கிரியேட் பண்ணி அந்த சோர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். சோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம எதுல இருந்து நம்ம டிரான்சாக்ஷன் டைப்பை கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சோர்ஸ். ஓகே. ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்சாக்ஷன் டைப் செட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டேட்டா செட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற ரெஃபரன்ஸ் டேட்டா செட்டு அண்ட் யூ ஹேவ் டு அட்டாச் அவர் business unit set assignment. Okay. The reference data set also same we can give. And legal entity and it's not mandatory. And name கொடுக்கணும், invoice name என்னன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இன்வாய்ஸ் தான் ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் கொடுக்குறேன். அண்ட் டிரான்சாக்ஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ். ஓகே. அண்ட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கு. நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ பெண்டிங்னா பெண்டிங்கு, ஒயர்னா ஒயரில் இருக்கும். ஓகே. ஸோ நான் ஓப்பன்னா கொடுத்துருக்கேன்.
அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் டேட் வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, ஸோ அந்த டேட் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் டூ டேட், இந்த டேட் இந்த டிரான்சாக்ஷன் டைப் எப்போ வேலிடேட் ஆகுறத நம்ம இங்கே வந்து டூ டேட்ல கொடுத்தோம்னா இது வேலிடேட், ஐ மீன் வேலிடேட் இதாகிடும். ஓகே. அண்ட் கிரியேட் சைன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், பிகாஸ் நம்ம கிரியேட் பண்ணது ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ், ஸோ நம்ம இங்கே வந்து பாசிட்டிவ் சைன் தான் கொடுக்கணும். ஓகே. அண்ட் பில் ஜெனரேட் ஆகணுமா? எஸ். நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ரிசிப்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே. And you have to mention our business unit and a primary ledger, and you have to attach our revenue receivable accounts also. Okay. ஸோ நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து ரெவன்யூ ரிசீவபிள் டேக்ஸ் ஃப்ரைட் இந்த அக்கௌண்ட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணலன்னா, நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம எடிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கே அட்டாச் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணும்போது இது 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 டிஃபால்ட்டாக அது அக்கௌண்ட்ஸ் எடுத்து, ஸோ அந்த டிஃபால்ட்டுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட். ஓகே. அண்ட் சேவ் அண்ட் க்ளோஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபிட். ஓகே. ஸோ விச் ஒன், நான் திஸ் ஒன். ஓகே. ஸோ ரெடிட் மெமோ, இது பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ணோம், பட் ஆனால் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுவுமே அதே தான். இதுனா ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து நீங்கள் இங்கெல்லாம் நேம் கொடுக்க போகிறீங்க, பாக்கியெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெபிட் மெமோ வந்து அதுக்கும் ரூல் செட்டு நம்மளோட ரெஃபரன்ஸ் டேட்டா செட்டில் கொடுத்துருக்கேன், அண்ட் நேம் கொடுத்துருக்கேன், அண்ட் என்ன கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அண்ட் ஓப்பனில் இருக்கு. ஓகேவா ஸ்டேட்டஸ். அண்ட் டெபிட் மெமோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் சைன் கொடுத்துருக்கு. ஓகே. டெபிட் மெமோ, பிகாஸ் டெபிட் மெமோங்கிறது ரிசீவபிள் வந்து பாசிட்டிவ் சைனு, பேபிளில் பார்த்தீங்கன்னா டெபிட் மெமோ கிரெடிட் மெமோ வந்து நெகட்டிவ் சைன் தான். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன் இருக்கும், கிரெடிட் மெமோ தான் வந்து நெகட்டிவ் சைன், பிகாஸ் நம்ம வந்து கஸ்டமரோட லைபிலிட்டி நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து இங்கே வந்து கிரெடிட் மெமோ. டெபிட் மெமோங்கிறது நம்மளோட நம்மளோட ஐ மீன் கஸ்டமரோட லைபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே. சப்போஸ் லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஃப்ளைட்டோ ஏதாவது சம்திங் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க இன்வாய்ஸில் அட்டாச் பண்ணுறதுக்கு அமௌண்ட்ஸு, ஸோ நீங்கள் டெபிட் மெமோ போட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து சப்ளையருக்கு அனுப்பிச்சு சப்ளையரோட லைபிலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் நம்ம அக்கௌண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ இங்கே அக்கௌண்ட்ஸ் நம்ம கொடுக்கலன்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஐ மீன் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம எடிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துட்டோம்னா எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு இது வில் டேக் டிஃபால்ட் டெபிட் மெமோ.
receivable, finance, okay, and tax account. Account is tax, and cost center is finance. And you have to attach our freight account also. Finance. Okay, say save and close. Okay. Then next பார்த்தீங்கன்னா credit credit memoல which one? Okay, so this one. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரெடிட் மெமோ கஸ்டம் நான் கொடுத்துருக்கேன் நேமு அண்ட் டிரான்சாக்ஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் மெமோ அண்ட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வச்சுருக்கேன் அண்ட் ஃப்ரம் டேட் கொடுத்துருக்கேன் அண்ட் சைன் பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் சைன் ஓகே ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் யூ டிட் நெகட்டிவ் சைன் யூ வில் கெட் சம் எரர் லைக் இப்போ நீங்கள் வந்து 10,000 ஓகேவா 10,000 மட்டும் நீங்கள் இங்கே நெகட்டிவ் கொடுத்துட்டு நீங்கள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது 10,000 மட்டும் கொடுத்துட்டு ஐ மீன் நெகட்டிவ் சைன் ஐ மீன் மைனஸ் கொடுக்காம நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து எரர் காட்டும் திஸ் இஸ் அ நெகட்டிவ் சைன் யூ மஸ்ட் கிவ் அ நெகட்டிவ் சைன் அப்படி சொல்லி கொடுக்கும் ஓகே ஸோ இந்த சைன் பொறுத்தா நம்ம வந்து அங்கே அமௌண்ட் என்டர் பண்ணுவோம் ஓகே ஸோ நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கேன் அந்த ரெஃபரன்ஸ் டேட் okay so and search prepayment ஸோ ப்ரீபேமெண்ட் நான் இது கிரியேட் பண்ணலை ஸோ சைன் பார்த்தீங்கன்னா ப்ரீபேமெண்ட் நீங்கள் பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இங்கே ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கிரியேட் பண்ணணும் ஓகே ஸோ கீழே இருக்கு சோர்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சோர்சஸ் ஓகே சோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் ரெக்கரிங் பில் ஆல்சோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகே ஃபார் வீக்குன்னு சொல்லிட்டு நம்ம போக நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ சார்ஜ் பேக் ஆல்சோ கொடுத்துருக்கேங்க அண்ட் ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸுக்கு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் அதே டிரான்சாக்ஷன் சோர்ஸ் செட் கொடுத்துருக்கேன் அண்ட் லீகல் என்டிட்டி கொடுத்துருக்கேன் அண்ட் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் டைப் பார்த்தீங்கன்னா மேனுவல் அண்ட் நம்ம கிரியேட் பண்ண டிரான்சாக்ஷன் டைப்பை வி ஹவ் டு அட்டாச் ஹியர் ஓகே லாஸ்ட் டிரான்சாக்ஷன் நம்பர் நீங்கள் 100 கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களோட இன்வாய்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 100 to 103 ஸோ அது மாதிரி தான் இது எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக எப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து ரன் ஆகும் ஓகே ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன் ஓகே
ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாரோட சோர்ஸ் எல்லாரோட ஐ மீன் எல்லா சோர்ஸுக்குமே நம்ம கிரியேட் பண்ண டிரான்சாக்ஷன் டைப்பை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் நார்மல் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் கொடுத்துக்கிறேன் இங்கே. And okay, so save and charge back. Okay, ஸோ சார்ஜ் பேக் நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சார்ஜ் பேக்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிரெடிட் மெமோ பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கிரெடிட் மெமோனால இங்கே வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம வந்து கிரெடிட் மெமோ கிளிக் பண்ணும்போது சோர்ஸில் வந்து ரீஃபண்டாக ஆன் அக்கௌண்ட்டான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆன் அக்கௌண்ட் கொடுக்க வேண்டாம், நம்ம ரீஃபண்ட் கொடுத்துக்கணும். அண்ட் ரீஃபண்ட் கொடுத்துட்டு அதோட சோர்ஸஸ் கொடுக்கணும். ஓகே, அண்ட் இதுதான் கிரெடிட் மெமோட சோர்ஸு அண்ட் இதுதான் வந்து கிரெடிட் மெமோ. ஓகே, அண்ட் சேவ் அண்ட் க்ளோஸ். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டைப் அண்ட் சோர்ஸ் இல்லாமல் நம்மளால ஒரு டிரான்சாக்ஷன் we can't create any transaction. Okay, and okay, so next setups பார்த்தீங்கன்னா ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல் செட். ஸோ இந்த ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல் செட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வந்து என்ன பேசிஸாக அதை எடுத்துக்கும், சப்ளையர் சைட் லெவலா இல்லை டிரான்சாக்ஷன் லெவலா. ஸோ ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல் செட் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுனால நம்ம ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல் அண்ட் காமன் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ ரிசீவபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான். ஸோ நம்ம வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா டிரான்சாக்ஷன் டைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். டிரான்சாக்ஷன் டைப்ஸ் பேஸ் பண்ணி அது கம்பெனி அண்ட் அக்கௌண்ட்டு காசு என்ட்ரி எடுத்துக்கும். ஓகே, அக்கௌண்ட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள், ரெவன்யூ, டேக்ஸ் இதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண டைப்புனா வேற ஒன்றும் கிடையாது, நம்ம டெபிட் மெமோ கிரெடிட் மெமோ. ஸோ அதை பேஸ் பண்ணி சோர்ஸ். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி இது அக்கௌண்டிங் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஓகே, அண்ட் save and close. நெக்ஸ்ட் பேமெண்ட் டர்ம்ஸ். ஓகே, ஸோ பேயபிளுக்கும் பேமெண்ட் டர்ம்ஸ் இருக்கு அண்ட் ரிசீவபிளுக்கும் பேமெண்ட் டர்ம்ஸ் இருக்கு. ஓகே, மேனேஜ் receivable payment terms. Okay, so this is for customer billing. ஸோ கஸ்டமர் இப்போ பார்த்தீங்கன்னா அரக்கல்ல பேபிள் ஆர் ஃபியூஷன். ஓகே, ஸோ பேபிள் ஆர் ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். லைக் நம்மளுக்கு பேபிளில் பார்த்தீங்கன்னா சப்ளையர் நமக்கு பேமெண்ட் டர்ம்ஸ் சென்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அந்த சப்ளையர் பேமெண்ட் டர்ம்ஸ் சென்ட் பண்ணுறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரிசீவபிள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் சப்ளையர். ஓகேவா, ஸோ கஸ்டமருக்கு நம்ம பேமெண்ட் டர்ம்ஸ் சென்ட் பண்ணுவோம். அந்த ஆப்ஷனில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐ மீன் சப்ளையர் நமக்கு சென்ட் பண்ணுவோம் பேமெண்ட் டர்ம்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். ஓகே, நெட் 30. ஸோ நெட் 30ன்னு சொல்லிட்டு நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் திஸ் ஒன். ஓகே, ஸோ நெட் 30னா 30 டேஸ்க்குள்ள நீ வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீ பே பண்ணி ஆகும். ஓகே, அப்ளிகேஷன் டிஸ்கவுண்ட் பேஸ்ட் ரேட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துருக்கேன். அந்த 30 டேஸ்க்குள்ள நீ பே பண்ணி ஆகணும். ஸோ டிஸ்கவுண்ட் எதுவும் நான் பே கொடுக்கல. ஓகே, ஓகே, சேவ் அண்ட் க்ளோஸ் அண்ட் டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் சைக்கிள்ஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட் சைக்கிள்ஸ் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கஸ்டமருக்காக. ஓகேவா, கஸ்டமர் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கான், மந்த்லியா இல்லை வந்து மந்த்லி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லை டெய்லி டிரான்சாக்ஷன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணி மென்ஷன் பண்ணோம்னா ஸோ கஸ்டமரோட ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம். டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி தான் வந்து ஸ்டேட்மெண்ட் சைக்கிள். ஓகேவா, ஸோ கஸ்டமர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் தான். ஸோ ஹிஸ்ட்ரின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்.
மேனேஜ் ஸ்டேட்மெண்ட் சைக்கிள். ஸோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லியா ஆர் இயர்லியா, ஸோ அந்த மாதிரி நம்ம நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். 508 இல்லை. ஸோ நம்ம மந்த்லி தான் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ என் நேம் பார்த்தீங்கன்னா மந்த்லி அப்படின்னு கொடுத்துப்போம். அண்ட் இன்டர்வல் வேல்யூ மந்த் ஆல்ரெடி எக்ஸிட்டட். ஸோ அதுதான் நான் கிரியேட் பண்ணதை நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இங்கே மந்த்லி இன்டர்வல் பார்த்தீங்கன்னா மந்த்லியா இல்லை வீக்லியா இல்லை குவார்டர்லியா. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா மந்த். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா வீக். குவார்டர்லின்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த். சாரி, குவார்டர்லினா குவார்டர்லினா தான் 6 மந்த்தா? ஓகே, குவார்டர்லினா அப்போ 3 மந்த். ஓகே, 3 மந்த்துக்கா இல்லை வீக்லியா இல்லை மந்த்தா? ஸோ நான் மந்த்துன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஐ மீன் இந்த ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் ஃபார் இன் திஸ் சப்ளையர், ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, பிஸ்னஸ் யூனிட் வி ஹேவ் டு அட்டாச் ஹியர் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டேட் எப்போ லைன் ஸ்டார்ட் ஆகணுங்கிறத இங்கே டேட் கொடுக்குறோம். ஸோ இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலெக்டர். who's who who's going to the collector for payment, for customer payments. Okay, manage collector. Okay. Who's the collector? Who's going to the collect for customer payments? Okay, this is our collector name, TBI. ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் போயிட்டு கிளிக் பண்ணி கலெக்டர் நேம் கொடுப்போம் அண்ட் எம்ப்ளாயி டைப் கொடுப்போம். அண்ட் எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயி அப்படின்னா மேனேஜர் பண்ணோம் இல்லையா? ஸோ we can attach that manage user and enabledனா எஸ், நோனா நோ, எனபிள் ஆகாது. ஓகே, ஸோ செட் வந்து காமன் செட் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசீவபிள், மேனேஜ் ரிசீவபிள் கஸ்டமர். ஸோ கஸ்டமரோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும், நம்ம அதை வந்து ஐ மீன் எப்படி இருக்குன்னு நம்ம கொடுக்குறது. ஓகே, லைக் ஆன் மீட். ஸோ இங்கே கஸ்டமர் manage customer profit class. Well, this one. Okay, so in the customer profit class already பண்ணிட்டோம். Start up, that is suffer. என்னப்பா இப்ப என்ன பண்றோம்? சார் ரிசீவபிள் செட்டப் சார். ஓகே, கஸ்டமரா? ஆமாம் சார், கஸ்டமரோட ப்ரொஃபைல் எப்படி ப்ரொஃபைல் இருக்கணும் கிளாஸ். சார்? ஓகே, ப்ரொஃபைல் கிளாஸ். ஸோ கிளிக் ஹியர் அண்ட் இதுதான் வந்து கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்கும் அண்ட் டிலீட்னா டெலிட் ஆகிடும் அண்ட் இன்ஆக்டிவ்னா இன்ஆக்டிவ்ல இருக்கும். ஓகே, ஸோ கலெக்டராக இங்கே நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? யார் யார் வந்து கஸ்டமர் பேமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த கலெக்டர்ஸை நம்ம இங்கே பண்ணிக்கலாம் ஃபார் கிரெடிட் அண்ட் கலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ கிரெடிட் அனலைஸ்ட் யாருங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளும் தான்.
நம்மளோட யூசர் நேம் வரும். ஓகே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ப்ரொஃபைலுக்கான ஒரு கஸ்டமர் எப்படி இருக்கு அவனோட லைக் அவனோட ப்ரொஃபைல் எப்படி அதுதான் கஸ்டமரோட ப்ரொஃபைல் தான் இது. ஓகே. ஸோ நம்ம கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ் கிரியேட் பண்ணி நம்ம கஸ்டமரில் போய் ஆட் பண்ணுவோம். ஓகேவா. அண்ட் இங்கே இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஃபார்வர்ட் பில்லிங். ஸோ இது நம்ம இன்வாய்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம அது செட்டப்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் வி ஹாவ் டு அட்டாச் டிஃபால்ட் பேமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் அலோ டிஸ்கவுண்ட் அலோ கொடுக்கணும்னா ஸோ டேர்ம்ஸ்க்கு அலோ கொடுக்கணும்னா நீங்கள் அலோ கொடுத்துக்கலாம். அல்ல அண்ட் டேர்ம்ஸை வந்து ஓவர் ரைட் பண்ணணும்னா நீங்கள் ஓவர் ரைட் கொடுத்துக்கலாம் இங்கே. ஓகே. ஸோ ரெசிப்ட் மேட்சிங் இங்கே இருக்குது. மேண்டட்ரி அண்ட் ஸ்டேட்மெண்ட் அதான் ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு அட்டாச் அவர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிள். It's something okay. ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் மந்த்லினே கொடுத்துக்கலாம். அண்ட் ஓகே தென் இஸ் நாட் லேட் சார்ஜஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவும் மேண்டட்ரி எதுவும் இல்லை. அண்ட் லேட் சார்ஜஸ் என்ன ஆச்சுன்னா இங்கே எனேபிள் பண்ணி ஸோ அதை சார்ஜஸ் அப்படியே கால்குலேட் பண்ணுங்கிற மெத்தடு அது இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் செட் அசென்ட். எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். this one no problem. Save and close. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டேட்டா செட் கிரியேட் பண்ணோம். அண்ட் அதை வந்து பிஸ்னஸ் யூனிட்ல வந்து அக்கௌண்ட் சைட் நம்ம அது நம்ம ஆல்ரெடி நம்ம ரெஃபரன்ஸ் டேட்டா செட் கிரியேட் பண்ணிட்டோம். பியூ கிரியேட் பண்ணும்போது நம்ம டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டு கஸ்டமரோட அக்கௌண்ட் சைட்டை ஸோ இங்கே வந்து நம்ம ரெஃபரன்ஸ் டேட்டா செட் என்ன பண்ணுறோம். ஸோ அது ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க மேனேஜ் ரெமிட் ஸோ ரெமிட் அட்ரஸ் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் நம்ம இங்கே வந்து ரெமிட் அட்ரஸ்க்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஓகே. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர்